வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா, வீர தீர சூரன் டீசர் ஆக்ஷனாக பண்ண போகிறோம். ஸோ நியூ லொக்கேஷன் ஆள் தான். ஸோ இன்னும் ரூம் வந்து செட்டப் ஓடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாங்கான வாலில் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ எங்கேஜாக கொடுக்க தான் பார்க்குறேன். அண்ட் நிறைய விதமான அப்டேட் வந்து நம்ம சேனலில் வந்து இருக்குங்க. ஒன்று நான் சொல்கிறேன். அண்ட் மித்த வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். ஸோ சவுண்டை ஃபுல்லாக வச்சாச்சு. 1 2 3. Hey. ஓ, ஜனவரியில் ஆகுதா? தட் வாஸ் குவிக். ஓகே கைஸ், ஒன்று சொல்லிடுறேன். இந்த படத்தோட டேரக்டர் இருக்கார்ல அருண்குமார் சார். ஸோ அவர்கிட்ட வந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடச்சிச்சு எனக்கு. ஓகேயா, ஐடியா வேலை செய்கிறதுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில ஃபைனான்ஸ் இஷ்யூனால என்னால் போக முடியல. நான் சொல்கிறது வந்து யார் வேணாலும் என்ன வேணாலும் நினைக்கலாம், அவங்க அதை ஓடுறான் அப்படின்ட்டு. என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்ம வந்து அருண்குமார் வந்து மலேசியாவுக்கு வந்திருந்தார். நான் ஒரு காஸ் எடுத்திருந்தேன். அந்த காசுக்கு வந்து அவர் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருந்தார். நான் எடுத்த ஷார்ட் ஃபிலிமாக அவர் பார்த்துருந்தாரு. பார்த்துட்டு நேரில் ஃபேஸ் டு ஃபேஸாக என்கிட்ட சொன்னார், வாழ்த்துக்கள் தம்பி, நம்புவோம் அப்படின்னாரு. நானும் அவர்கிட்ட சொன்னேன், ஆமாண்ணே வாய்ப்பு கிடச்சா நல்லாயிருக்கும் ஒர்க் பண்ண அப்படின்ட்டு. கண்டிப்பாக யா அப்படின்னாரு. பட் அதுக்கான வாய்ப்புகள் ஒரு தடவை வந்துச்சு. பட் சில ஃபைனான்சியேஷனால் என்னால் போக முடியாமல் போயிடுச்சு. இதான் உண்மை. அது இந்த படத்துக்கு. ஓகேயா, இதான் உண்மையான ஒரு விஷயமும் கூட. அவரை பார்த்தது பேசுனது எல்லாமே உண்மை தான். ஓகேயா, பரவாயில்ல, வேறு எதாவது வகையில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு சொல்லிட்டு நானும் அந்த ஹோப்பில் அடுத்த பயணத்தை நோக்கி போயிட்டுருக்கேன். ஓகே, ஸோ இது வீரதூர சூரனோட அன்டோல் விஷயம்னு சொல்லலாம், பிஹைண்ட் த சீன். எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா, அந்த விஷயம் நடந்தது இந்த வருஷம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன், இப்போ நான் மிஸ்டேக்கன். டிஸ் இயர் தான் நினைக்கிறேன். எஸ், இந்த வருஷம் தான் நினைக்கிறேன், இப்போ நான் மிஸ்டேக்கன். இந்த வருஷமா லாஸ்ட் இயராக தெரில. பட் ஐம் ஷுர் அது ரொம்ப ஏர்லியாக தான் நடந்துச்சு. அப்போ தான் இந்த ஈவெண்ட்லேருந்து கலந்துக்கலாம் முடிஞ்சிச்சு. நான் அதை மட்டும் கொஞ்சம் டபுள் செக் பண்ணிவிட்டு மேபி அடுத்த வீடியோ நான் சொல்கிறேன். ஓகேயா, ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த படத்தை எடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப சீக்கிரமே இந்த படத்தை முடிச்சிருக்காங்க தான் சொல்லணும். ஜனவரி 2025 ரிலீஸ் ஆகுது இந்த படம், விச் இஸ் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு அப்டேட் தான். ரெண்டாவது, இந்த படம் வந்து பார்ட் 2 தான் வெளியாகுது, பார்ட் 1 வெளியாகலை. ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சின்னு சொல்லலாம். ஸோ என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா, பார்ட் 2ல் வந்து எஸ்ஜே சூர்யாவுக்கும் நம்ம விக்ரமுக்கும் வந்து ஒரு பெரிய பகை இருக்கணும். அது என்ன பகை நம்மளுக்கு தெரியாமல் இருக்கணும், அதுதான் பார்ட் 1 இருக்கணும். ஓகேயா, பார்ட் 2 வந்து அதோட எண்டிங்காக இருக்கலாம். அதோட பகை என்ன பகை, விக்ரம் ஏன் அப்படி ஆகுறாரு, விக்ரம் எப்படி இருந்தார், அது வந்து பார்ட் 1 இருக்கலாம். ஸோ ப்ரீக்வலாக இருக்கலாம், அப்படிதான் நினைக்கிறேன். ஓகேயா, இல்லைன்னா இந்த கதை வந்து எப்படி இருக்கணும்னா, இந்த கதை வந்து ஒரு எண்டிங்கை நோக்கி போகுது. அந்த எண்டிங் வந்து ஏன் நடக்குது, எதெல்லாம் நடக்குதுன்னு வந்து நம்மளுக்கு பார்ட் 1 தான் தெரியும். அப்படி கூட ஒரு முயற்சி வந்து பண்ண நினைக்கிறேன். சித்தா, சேதுபதி, பன்னீர் பத்மினி சொல்லிட்டு ஒரு பெரிய பெரிய படங்கள் கொடுத்த அருண் சார் தான் வந்து, அருண் அண்ணா தான் இந்த ஒரு முயற்சி பண்ணுறாரு. ஸோ ரொம்ப வித்தியாசமாக இருக்குது.
லைட்டாக வந்து ஒரு ஃபீல் இருக்குது தான். ஓகே நம்ம ஒர்க் பண்ண முடியலையேன்ட்டு. பட் இருந்தாலுமே நல்லா இருக்குங்க. ஓகே நம்ம அவர் கூட பேசியிருக்கோம், பழகியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. ஆ, அந்த வாய்ப்பு கொடுத்த விக்கி அண்ணன், பூச்சாண்டி படம் டைரக்டர், மலேசியா இயக்குனர். ரொம்ப நன்றி அதுக்கு. எங்க படைப்பையும் காமிக்க முடிஞ்சுச்சுல. ஸோ இப்படி ஒரு படைப்பை அவர் குடுக்குறாரு. ரொம்பவே ஆர்வமா இருக்கு பார்க்கறதுக்கு. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல் ஆ தரமாவே இருக்குங்க. ஸோ நேத்து தான் ஒரு கான்சர்ட் முடிஞ்சுச்சு வேற. வேற லெவல்ல சம்பவமா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் கான்சர்ட். சாரி 7ஆம் தேதி கான்சர்ட். நாங்க வந்து மீடியா பார்ட்னரா இருந்தோம். ஸோ அதுக்கான அப்டேட்லாம் ஒண்ணு ஒண்ணா நான் குடுக்குறேன். நல்லாவே இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் இந்த எண்ட் ஆஃப் மந்த் வந்து நல்ல ஒரு மந்த்தா இருக்குங்க. நெறைய படங்கள், நெறைய ட்ரெய்லர்கள் எல்லாம் கூஸ்பம்ப் பண்ணி விட்டுருக்கு. வீரதுரை சீரனும் வந்து செம்மையா இருக்கு. விக்ரம் வேற லெவல்ல இருக்காரு. பார்க்கறது ரொம்ப ஸ்டைலிஷா இருக்காரு மனுசன். அண்ட் தென் அந்த தனுஷ் தங்கச்சி நடிச்சாங்களா? அவங்க பேர மறந்துட்டேன்பா. அவங்க தான் இங்க ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. நல்லாவே சிங்க் ஆயிருக்கு 2 பேத்தோட என்ன சொல்றது கெமிஸ்ட்ரியும் பார்க்க நல்லா இருக்கு. பார்ப்போம். கதை வந்து எப்படி போகுறான்னு. சூர்யா ஆ மனச எல்லா படங்கள்ல இருக்கிறாரு. இந்த வருஷம் நெறைய படங்கள் நடிச்ச ஒரே மனசுன்னா அவர் மட்டும் தான் நெனைக்கிறேன். அவ்ளோ படங்கள்ல கமிட் ஆயிருக்காரு. ஊருப்பட்ட படங்கள். பெரிய பெரிய படங்கள்ல மெயின் வில்லனா அவர் தான் வராரு. அது என்னமோ தெரியல. அது கரெக்ட்டா அவருக்கு பொருந்திருது. இதுலயும் பார்க்க செம்மையா இருக்காரு. நல்லா இருக்கு. அவரோட ஆக்டிங் நான் பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். விக்ரம் அண்ட் சூர்யா அவங்க கொம்பு எப்படி இருக்க போகுது தெரியல. 2 பேருமே நடிப்பு அரக்கர்கள். எப்படி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துருக்காங்கன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. யெஸ், ஐ ரியலி என்ஜாய். ஸோ இந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஒருவேள பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எத்தனை பேர் வந்து நான் சொன்னது வந்து இது ஒரு கதை, கட்டுக்கதைன்னு நம்புறீங்களோ அதுவும் கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு தெளிவா விளக்கம் கொடுக்க, கமெண்ட் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேன். கண்டிப்பா குடுக்குறேன். இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.